வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஒரு புது பயணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா மக்களே, இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை டு மூணார் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஒரு எய்ம் தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். காலையிலே கொஞ்சம் லேட்டா நினைச்சிட்டேன், ஏன்னா இங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இப்பயே ஒண்ணு கெட்டு போல, அதுக்கு நான் கொஞ்சம் பைபாஸ்ல வேகமா வந்துட்டேன். இருந்தாலும் அந்த மேகங்கள் கடந்து போற டைமிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் தேடி போயிட்டு இருக்கேன். போற வழியில 4ஓ 5ஓ இருக்கும். நான் தேடி போறது மெயினா 3 தான். அந்த 3 சக்சஸ்ஃபுல்லா பார்க்க முடியுமா என்ன ஏதுங்கிறத என்னோட கண்டினியூவா பாருங்க மக்களே. ஆல்ரெடி தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. அங்க எப்படியும் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்க போனோடனே ஃபர்ஸ்ட் போனை தான் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அங்க போனை மாட்டிட்டு போக முடியாது. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நமக்கு வரும்போதே கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்ச டிராஃபிக்கா இருக்கும். அதை பார்த்து இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். நேற்று ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தேன், நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு பெரிய யானை கூட்டமே மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் அதை நம்பிதான் எடுத்து கேமராவை மாட்டினேன். ஆனா இப்போ வரைக்கும் அப்படி ஒரு சீனரி என் கண்ணில் மாட்டல. பரவாயில்ல, நம்ம தூரத்துல இருந்து தான் பார்க்கணும், பக்கத்துல பார்க்கணும்னு ஆசை இல்லை. பார்க்காட்டியும் ஓகே தான். நிறைய பயணிகள்லாம் அவர்கள் பெரியவர் சந்திச்சிட்டோம். பார்ப்போம். இருந்தாலும் இங்க படையப்பான்னு சொல்லி ஒரு பெரியவர் ரொம்ப ஃபேமஸானவர் இருக்காரு. இந்த ரூட்ல இது வரைக்கும் நான் ஒரு 4-5 டைம் வந்துட்டு போயிட்டேன். அவரை என்னால பார்க்கவே முடியல. அவரை மட்டும் பார்த்தால் ஒரு சின்ன சந்தோஷம் தான். தள்ளி நின்று அவர் பார்த்தா அவர் மக்கள் எதுவும் தொல்லை பண்ண மாட்டாரு, வருவாரு, அவர் பாட்டுக்கு பார்ப்பாரு, அவரு கிளம்பி போயிடுவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த திருமூர்த்திமலை கால்வாயில சொல்லி கும்பன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் ரொம்ப நல்லவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் இப்போ வரைக்கும் மக்கள் யாரையும் அவர் தாக்குனது இல்லை. இருந்தாலும் அவர் அந்த கால்வாயில விழுந்து இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட அந்த கால்வாயோட ஆழம் 16 அடி அப்படின்னாங்க. அதனால அவர் கரையேறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல மக்களே. எப்படி சொல்றது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வெய்ய காலத்துல நிறைய பேர் என்ன சேஃப்டி பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யுது மக்களே. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, போக போக பேசுவோம் மக்களே. அடுத்த ஒரு புது வீடியோல உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டினியூவா என் கூட டிராவல் பண்ணுங்க. நான் எங்கெங்க போறேன், எப்படி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றேன், எல்லாத்தையும் என்னோட அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே. நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள நம்ம பூந்ததுல இருந்து ஒரே பட்டாம்பூச்சி கூட்டமாவே பறந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கேமரால கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி கையில வந்து ஒட்டிக்குது. நான் வேற வீடியோ க்ளோஸ் போடல. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு பட்டாம்பூச்சி. ஒருவேளை பட்டாம்பூச்சி சீசனா இது? சரிங்க, அப்படியே ஒரு இடத்துலயே மொத்தமா ஒரு கும்பலா தெரிஞ்சவங்க. ஆனா இப்ப யாரையும் காணோம். எனக்கு தெரிஞ்சு பட்டாம்பூச்சி சீசனாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரோட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பள்ளம் சைட்ல. கீழே இறங்கினா வண்டி ஏத்துறதுக்குள்ள வண்டி காலி ஆயிரும் போல இருக்கு. நன்றி அண்ணி. இதுல செக் போஸ்ட் வரும், தாண்டிட்டா இன்னும் தைரியமா கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். ஆனா வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே, மலை ஏற வரைக்கும் அப்ப வராதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ரூட்ஸ்ல நம்ம நிறைய பேர் டிராவல் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பார்த்துதான் போகணும். ஏன்னா ரொம்ப சின்ன ரோடுங்கிறதுனால ஆப்போசிட்ல வர வண்டி நல்லா உணவு இருக்கலாம், கேட்டா உணவு இருக்கலாம். நம்ம அவசரம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் இருக்குது. அதனால பொறுமையாவே போறது நல்லது. என்ன ஒரு அருமையான காட்சி. காலையில நேரத்துல வந்துதான் இன்னும் அழகா இருந்திருக்கும். சரி, இப்ப ஒண்ணு கிட்ட போயிடல, திரும்பி இதுலயே தான் நம்ம வந்தாகணும். அதனால அப்போ எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். திரும்பி வரத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நைட்ல அனிமல் கிராசிங் அதிகமா இருக்கும். நான் போறது ஃபுல்லா மலை ரோடுங்கிறதுனால டிராவல் டைம் ரொம்ப அதிகமா காட்டுது மக்களே. அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு திருப்பி இந்த ரோட நான் கிராஸ் பண்ணி ஆகணும். அனுமதிக்கலைன்னா
ஸ்டே பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட்டும் இருக்காது. பார்ப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுன்றதையும் பார்க்கணும் மக்களே. அழகு அழகு. காலையில் அந்த டைமிங் கிளம்பி தான் நல்லா இருக்கும். அலாரம் ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிருக்கு. இது என்ன கர்மம்னு எனக்கு தெரியல. ஓகே மக்களே, உங்களுக்கு நான் முன்னாடி போயிட்டு கன்டினியூ பண்றேன். அப்படி இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டான பெரிய ரிவியர் வந்தாருன்னா கன்டினியூ பண்றேன் மக்களே. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மூணார் போயிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட 5 வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு. அதில் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் சின்னாறு வைல்ட் லைஃப் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே போகணுன்னா நம்ம ட்ரெக்கிங் போகணும். அது ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அது போக தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு அந்த அளவு ஆன்லைனாக பண்ண தெரியாது. அது பண்ண தெரிஞ்ச யாராவது கிடைச்சி கூட சுற்றுறதுக்கு யாராவது வரணும். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு கூட வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம் மக்களே. அதுக்காக தான். ரெண்டாவது, இந்த ரூட்ல எவ்வளோக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி சில இடங்கள்ல தடுப்பே இல்லாம இருக்கு. அழகை ரசிச்சுட்டே போனோம்னா 60 அடி பள்ளத்தில் விட வேண்டியதான் மக்களே. மற்றபடி இந்த ரூட்ல வேற ஒன்றும் காட்டுறக்கு இல்லை மக்களே. அதனால அப்படியே கம்மியாக போயிட்டு இருக்கேன். போறதில்லை. இன்னும் கரிமுட்டம் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் இன்னும் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் வரும். வந்தா அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கன்டினியூ பண்றேன் மக்களே. ஓகே மக்களே, என்னோட கன்டினியூவா ட்ராவல் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய ஆமை எங்க பாத்துருக்கீங்களா மக்களே? ஆனா என்ன, இந்த ஆமை உயிரோடு இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கரிமுட்டம் வாட்டர் ஃபால்ஸ். பார்க்க அழகா இருக்கு, உண்மையுமே நல்லா இருக்கு மக்களே. இது 2வது பார்த்துக்கோங்க மக்களே. இதுதான் 2வது வாட்டர் ஃபால்ஸ். அடுத்தது நம்ம போறது லக்கும் ஃபால்ஸ். அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அது கொஞ்சம் தூரம் இன்னும் அது ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் போகணும். அதுக்கு இடையில இறைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. இறைச்சல் பாறையில சுத்தமா தண்ணி இல்லை அப்படின்னாங்க. அதனால அதை நான் வரும்போது தான் பார்க்கறதுக்கு நான் வச்சிருக்கேன். போற உள்ள இன்னும் லக்கும் ஃபால்ஸ், அப்புறம் இன்னும் 2 ஃபால்ஸ் இருக்கு. அதில் கடைசி ஃபால்ஸ் நம்ம போறோம். நான் பிளான் பண்ணி இந்த வாரத்துல அங்கே தண்ணி பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ அங்கே தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா எனக்கு 2 வாரமா பர்சனல் ஒர்க் இருந்தது. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல மக்களே. போய் பார்ப்போம் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் போற ரோடு நல்லா இருக்கு. நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அதனால போய் பார்ப்போம். வாங்க என்னோட கன்டினியூ பண்ணுங்க மக்களே. இதோ மக்களே, நானே எதிர்பாராத ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் தான். இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது. மலை மேல இருந்து பாருங்க எவ்வளவு உயரத்துல இருந்து கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு. வா வா வா, என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? எஸ்ஆர்டிசி எஸ்டேட்ஸ். இந்த ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கு மக்களே. இந்த மூணாருக்கு 31 கிலோமீட்டர் இருக்கு. போற வழியில லக்கும் ஃபால்ஸ் இருக்கு. அப்புறம் மூணாறுல இருந்து நமக்கு ஒரு 16 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரோடு அல்டிமேட்டா இருக்கு மக்களே. பாப்பா மக்களே, என்னோட கன்டினியூ பண்ணுங்க. வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன். அப்புறம் வேற என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே.